கண்டிப்பா மேடம். பொதுவாவே மிதுனத்துக்கு வந்து பாருங்க, இந்த கடகம் 2ஆம் பாவம். ஆல்ரெடி 2ஆம் பாவத்தில தான் குரு பகவான் இருக்காரு. தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்தில குரு பகவான். அப்ப காசு, பணம், வசதி, அந்தஸ்து நீண்ட தூர பயணம் போலாம். போய் என்ஜாய் பண்ணலாம். குழு போலாம், மணாலி போலாம். இப்படிலாம் யோசிச்சீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இப்ப நெறைய பேர் வந்து பாருங்க, அது ஒரு ரீசென்ட் ட்ரெண்டா என்னன்னு தெரியல. இங்கேருந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பரிகார முறை, இறை வழிபாடோ அல்லது வாழ்வியல் பரிகாரமோ செஞ்சுகிட்டு இந்த இடத்திற்கு போகலாமா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நெறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புதுமையான டாபிக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த செப்டம்பர் மாதத்துல செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பர்ட்டிகுலரா இந்த இடத்துக்கு போகாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள், தடைகள் கூட ஏற்படலாம் உங்களுக்கு அப்படின்னா, எந்த இடங்கள்லாம் மேம் சொல்லுவீங்க? எதனால அந்த இடத்திற்கு போகக்கூடாது? அந்த இடத்திற்கு போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி மக்களுக்காக கொடுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் காஷியஸா போங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால சொல்றோம் அப்படின்னா, பிளானட்டரி பொசிஷன்ஸ். எந்த பிளானட் எந்த பாவத்தில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நில வீட்லயா, இல்ல காற்று வீட்லயா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீர் வீட்லயா அப்படின்றத பொறுத்து நெருப்பு வீட்லயா, அத பொறுத்து நம்ம சொல்றது உண்டு தான் மேடம். அந்த விதத்தில இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா என்ன கிரகத்த பேஸ் பண்ணி சொல்லப் போறோம் அப்படின்னு செவ்வாய பேஸ் பண்ணி தான் மேடம் சொல்லப் போறோம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முற்பகுதியில கடகம் வீட்ல, நீர் வீட்டுக்கு வருவாரு. பிற்பகுதியில சிம்மம் வீட்டுக்கு போவாரு. அப்ப இந்த முற்பகுதியில நீர் வீட்டுக்கு வரும்போது, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் அடையறாரு. இங்க குரு உச்ச குருவா இருந்தாலும் நெறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது நீச்ச பங்க ராஜயோகம் வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. நீச்ச பங்க ராஜயோகம்க்கு நீங்க நானுமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த கிரகம் வந்து நீச்சம் அடையுதோ, அந்த நீச்ச கிரகம் உச்ச ராசி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப செவ்வாய பொறுத்தவரைக்கும் மகரம் உச்ச ராசி. அந்த ராசி அதிபன் எங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ராசி அதிபன் மீனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரகதி அடைஞ்சிருக்கா. அதுக்கும் மேல சந்திரனோட நிலையும் பாவிச்சு தான் இது நீச்ச பங்கம், ராஜயோகம் வருமா அப்படின்றத டிசைட் பண்ணும். என்ன இருந்தாலும் உச்ச குருனோட சேரும்போது நீச்சம் பங்கம் ஆகியிருந்தாலும், அந்த கெடு பலன்கள் கம்மியா இருந்தாலும், சில விஷயத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில இடங்களுக்கு போகும்போது ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அத பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம். இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாது? அப்படி போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாதுன்னு தனித்துவமா நம்ம பார்த்துடலாம். இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசியினரும் செல்லக்கூடாத இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லாதீங்க. சென்றால் சிறு தடங்கல், தாமதம் இது ஒரு எச்சரிக்கை பதிவு. செல்ல வேண்டாம் அப்படின்னு எந்த இடங்களுக்கு மேம் சொல்லுவீங்க? கண்டிப்பா மேடம். பொதுவாவே மிதுனத்துக்கு வந்து பாருங்க, இந்த கடகம் 2ஆம் பாவம். ஆல்ரெடி 2ஆம் பாவத்தில தான் குரு பகவான் இருக்காரு. தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்தில குரு பகவான். அப்ப காசு, பணம், வசதி, அந்தஸ்து, குடும்பத்தில நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் குடுத்துருவாரு. பேசினேன், மாட்டிக்கினேன். வாக்கு குடுத்தேன், மாட்டிக்கினேன். கையெழுத்து போட்டேன், ட்ராப் ஆனேன். எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து போடுறேன் அப்படின்னாலும் அனலைஸ் பண்ணிட்டு போணும். இப்படி ஒரு எதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த விஷயத்துலலாம் நம்ம எப்படி அடிக்கலாம் அப்படின்னு குருவே காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப செவ்வாயும் வந்து 2ஆம் பாவத்துல உட்கார்ந்துடுறாரு. அங்க அவரு நீச்சம் அடையிறாரு. குருவோட உச்ச குருவோட சேர்ந்து இருக்கும்போது நீச்ச பங்கம் அப்படின்னு அடைஞ்சாலும், குடும்பஸ்தானத்துல வந்து செவ்வாய் இருக்காரு. அப்படின்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வீட்ல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப் வரும். இந்த செப்டம்பர் மாதமே வரும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வீட்ல என் பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியல. ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. ஒரு 4 நாள் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, யுபில போயிட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சுச்சு. இங்கேருந்து மத்திய பிரதேஷ்ல போய் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சுச்சு.
இங்கேருந்து ஒடிசால போய் ஒரு ப்ராஜெக்ட். அது வேற ஒருத்தவங்களுக்கு வந்துச்சு. நானே கேட்டு எனக்கு குடு, எனக்கு குடுன்னு வாங்கிக்கினேன். இல்ல எனக்கே தான் வந்துச்சு. அப்பாடா! இந்த வீட்ல இருக்க தொல்ல தாங்காம நான் போய் நிம்மதியா இருந்துட்டு வரலாம். அப்படின்ற மாதிரி நான் வாங்கிக்கினேன். நான் எதுவுமே பண்ணல. எங்க வீட்ல பெருசா ப்ராப்ளம் இல்ல. இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் போறேன். எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அஃபிஷியலி வரலைங்க. நானே ஒரு லாங் ட்ரிப் போலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். போறேன். இல்லைங்க. சட்டுன்னு முடிவு பண்ணேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோவா போலாம் அப்படின்னு. சட்டுன்னு முடிவு பண்ணேன். திடீர்னு அந்தமான் போலாம் அப்படின்னு. இந்த மாதிரி சட்டுன்னு முடிவு பண்ணேன். நீண்ட தூர பயணம் போலாம். போய் என்ஜாய் பண்ணலாம். குளு போலாம், மணாலி போலாம். இப்படியெல்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா 2,00,000 ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்து பஞ்சாயத்த அனுபவிக்கணும். பிரச்சனைகள அனுபவிக்கணும். கஷ்டங்கள அனுபவிக்கணும் அப்படின்ற விதி இருக்கு. அது நம்ம வீட்டு மனுஷங்களா இருக்காங்க அப்படின்னா, இவங்க இப்படிதான் நம்மள பேசுவாங்க. இப்படிதான் நம்மள டார்கெட் பண்ணுவாங்க. இப்படிதான் நம்மள கார்னர் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறோம் அப்படின்போது, அங்க இருக்க மனுஷாலையும் நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட குணாதிசயங்களும் தெரியாது. அதுக்கும் மேல வண்டியில டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னும்போது, நம்ம கொஞ்சம் சேஃபா போணும். இப்ப நெறைய பேர் வந்து பாருங்க, அது ஒரு ரீசென்ட் ட்ரெண்டா என்னன்னு தெரியல. இங்கேருந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் நம்மளோட இந்தியன் எல்லை வரைக்குமே நாங்க வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு போறோம். ஒரு பெரிய புல்லட் எடுத்துட்டு போறோம். ஒரு லாங் டிரைவ் நானும் என் மனைவி மட்டும் போறோம். ஒரு லாங் டிரைவ் நானும் என் ஃப்ரெண்ட் மட்டும் போறோம். நான் ஒரு லாங் டிரைவ் நானும் என் லவ்வர் மட்டும் போறோம். இப்படிலாம் நெறைய பேர் ஒரு லாங் டிரைவ்ன்னு தனிமையான இடங்கள் கூட ரொம்ப தைரியமா போறாங்க. அந்த மாரி தனிமையான நீண்ட தூர பயணங்கள் அப்படின்னா போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்கம்மா. ரொம்ப கவனமா இருங்க. காரணம் என்ன? நம்ம சமூக வலைத்தளத்தில பாருங்க, நெறைய விஷயம் ட்ராப் பண்றது அப்படின்றது குடுக்குறாங்க. நம்ம வண்டியில ரொம்ப தூரம் நைட்டு கொஞ்சம் பொழுது போயிடுச்சு. அங்க சுத்து பத்து யாருமே இல்ல. அப்படின்ற பட்சத்தில வண்டிய பங்க்சர் ஆக்குறது. வண்டிய பங்க்சர் ஆக்கி அந்த வண்டியில வரக்கூடியவங்கள அடிச்சு போடுறது. காசு அப்பா செயின குடுன்னா கழட்டி நம்மளே குடுத்துற மாட்டோமா? வளையல குடுன்னா கழட்டி குடுத்துற மாட்டோமா? உயிரோடவா செயின் முக்கியம், வளையல் முக்கியம்? ஒரு சிலர் இருக்காங்க. ஐயோ! குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறது. பிரச்சனைய அவங்களே வச்சுக்கிறது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்பா நீ என்ன கேட்கிறாலும் கழட்டி குடுத்துட்டாலும் எங்க அவங்கள அடையாளம் காமிக்கிறாங்க. அடையாளம் காமிச்சுட்டு போறாங்க. காமிச்சுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க, அடிச்சுடுறாங்க, கொன்னுடுறாங்க. நெறைய சமூக வலைதளத்தில பார்க்குறோம். அதெல்லாம் இந்த மாரி நேரம் கெட்டு போயிருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தாம்மா. ஆக எப்பயுமே நம்ம சேஃப்டி அப்படின்றது நம்மளுக்கு பிரதானம். நம்ம என்ஜாய் பண்றது அப்படின்றது வேற. நம்மளோட சேஃப்டிய விடவா நம்மளுக்கு என்ஜாய்மென்ட் முக்கியம்? அப்ப ரொம்ப தூரம் தனியா நீங்க பிரயாணம் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றத வச்சுக்கோங்க. எந்தெந்த விதத்தில சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுக்கணுமோ, அத்தனையும் வச்சுக்கோங்க. முக்கியமா இப்ப இளம் வயசு பசங்க நெறைய பேருக்கு இந்த மாரி ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்றதே இல்ல. எதுலயுமே இல்ல. ஆ பசங்க கூட வந்து பாருங்க, அம்மா ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளில போறேன். எங்க கண்டு போறோம்? நாங்க ட்ரெக்கிங் போறோம். எந்த மலை போறோம்? கொடைக்கானல் மலை போறோம். கொடைக்கானல் மலையில இவங்க என்ன ட்ரெக்கிங் போறது? இப்ப நம்பலாம் ட்ரெக்கிங்லாம் போயா வாழ்ந்தோம்? இல்ல இல்லையா? இப்ப பிள்ளைங்களுக்கு இந்த என்டர்டெயின் ஆவறது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸ்ட் ஆவறது, நான் என்ன ஃப்ரீ பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நம்பலாம் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸ விடவா இப்ப குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க? பட் இருந்தாலும் இப்பலாம் பிள்ளைங்க இப்படி கிளம்பிட்டாங்க. நானும் அப்படி போறேன், இப்படி போறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த எஃபி, இன்ஸ்டா, இந்த சோசியல் மீடியா இதனோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குழந்தைங்க அப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, உரிய பாதுகாப்பு நடவடிக்கையோடு நீங்க அனுப்புங்கம்மா. அது நல்லது. பிள்ளைங்க வந்து மிதுனமா இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்க இந்த மாரி கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வச்சு அனுப்புங்க. நல்லதும்மா. ஓகே மேம். இப்ப இவங்க இந்த இடத்திற்கு செல்லணும்னு விருப்பப்படுறாங்க. ஒரு தடவ போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு பரிகார முறை, இறை வழிபாடோ அல்லது வாழ்வியல் பரிகாரமோ செஞ்சுகிட்டு இந்த இடத்திற்கு போகலாமா? முருக வழிபாடும்மா, முருக வழிபாடு. ஒண்ணு அந்த பிள்ளைங்கள முருகன் இப்ப சின்ன பசங்க மிதுனம், நான் அந்த மாரி போணும்னு கேட்குறாங்க அப்டின்னா, அவங்கள முருகன வழிபாடு பண்ண சொல்லலாம். இப்ப தான் பிள்ளைங்களுக்கு பெரிய அளவுல "அட உனக்கு வேற வேலையே இல்ல. சும்மா எதுக்கா இருந்தாலும் மந்திரம், மாயம் நீ உனக்கு" அப்டின்ற மாரி சொல்லக்கூடிய சூழல் தான் குழந்தைங்க இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, எந்த ஒரு பிள்ளைங்க இந்த மாரி வெளிய போறாங்க அப்டின்னாலும், அவங்க பெத்த தாய் முருகன வழிபாடு பண்ணலாம். இதுல என்ன வழிபாடு பண்ணலாம்? கந்த சஷ்டி கவசம் இவங்க வழிபாடு பண்ணிட்டு குழந்தைங்க அனுப்புறாங்க அப்படின்னா, குழந்தைங்க எவ்வளோ பெரிய கண்டத்தில அவங்களுக்கு விதி வழி பிராப்தம் கண்டத்தில மாட்டணும் அப்படின்னு இருந்தாலும், அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டு வந்துருவாங்க. மாற்று கருத்தே இல்ல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் பயணம் அப்படின்றத அவாய்ட் பண்ணுங்க. முடியலன்ற பட்சத்தில பகவான வழிபாடு பண்ணிட்டு அனுப்புங்க. ரொம்ப சூப்பர் மேம். இந்த ராசிக்கு செல்லக்கூடாத இடங்கள் என்ன? அப்படி செல்லணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டதுன்னா, அவங்க என்ன பிராயச்சித்த பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம் ஜோதிடம் கற்றுத்தரப்படும் ஜோதிட வகுப்பு அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் ஜோதிடம் கத்துக்கலாம்? அதனுடைய முறைகள் என்ன? அந்த வகுப்பு எப்ப நீங்க எடுக்குறீங்க? எத்தன மந்த் கோர்ஸ் அது? அத வந்து நம்ம மக்களுக்காக சொல்லுங்க மேம்.
கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் மேடம். ஃபர்ஸ்ட் லெவல் அப்டின்னா, பொதுவா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா மேடம், ஒரு 4 நாள்ல, ஒரே மாசத்துல ஜோதிடம் கத்துக்கலாமா அப்டின்னு நெனைக்கிறாங்க. அது சாத்தியம் கிடையாது. ஜோதிடம் அப்டின்றது பெரிய சமுத்திரம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எல்லா ஜோதிடர்களுக்கும் நம்ப தான் ரொம்ப பெரிய பெர்சன்ஸ். ஜோதிடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டா வேற யாருமே இல்ல அப்டின்ற ஒரு நெனப்பு இருக்கு இப்ப. ஆனா உண்மை என்ன அப்டின்னா மேடம், கற்றது கைமண் அளவு. அப்ப அந்த சமுத்திரத்துல நீந்தி முத்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் நாங்க 1, 2 முத்து தான் எடுக்கிறோம். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான முத்துக்கள் அதுல இருக்க தான் செய்யுது. நெறைய கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "மேடம் ஒரே மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா? 2 மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா?" அப்படி கேட்கறாங்க. அது சாத்தியம் கிடையாது மேடம். ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மத்த ஜாதகங்கள பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 1. லெவல் 1ல பேசிக்ஸ், பிளானட்ஸ், அவங்களோட காரகத்துவம், அதனோட பயன்கள், எந்த கிரகம் நீச்சம், உச்சம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு மேடம். எந்தெந்த கிரகம் என்னென்ன மாரி பலன்கள குடுப்பாங்க. ஆக லெவல் 1 முடிக்கணும். அதுக்கப்புறம் லெவல் 2 முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்டின்னா லெவல் 3. அப்ப இந்த 3 லெவலா தான் மேடம் நாங்க சொல்லி தரோம். சூப்பர் மேம். அஸ்ட்ராலஜி எனக்கும் ஆகணும் அப்படின்னு நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டாக்டர் தீபா அருளாளன் மேடம் எடுக்கக்கூடிய இந்த வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகுப்பா தான் அமையும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. இம்மீடியட்டா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா மேடமோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மேடம் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்புல ஜோதிட வகுப்புல நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஸோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.